மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கைவினை கலைஞ பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேவையில்லாத தூக்கி போடுற தேங்காய் ஓடுகளை வச்சு ஒரு உபயோகமுள்ள பொருளை எப்படி மாற்றலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு தேவை முதல்ல தேங்காய் வந்து நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, நல்ல தேங்காவாக உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற பொருள் எந்தெந்த ஷேப்பில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காவை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஷா பிளேட்லாம் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் கம் வந்து நார்மல் கம் போட்டால் நம்ம ஒட்டுற மாதிரி இருக்காது. இப்போ ஃபெவிகால்லாம் போட்டால் ஒட்டாது, தண்ணிலாம் பட்டால் வந்துடும். அதுக்கு ஹார்வெஸ்ட்லேயே ஃப்ளெக்ஸ் குயிக்குன்னு இருக்கும். இது சேஃப் தான். இது வந்து கம் எப்படி வராமல் ஒட்டணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பேலன்ஸ் இருக்குல்ல, பாதி வெட்டின அந்த தேங்காய் ஓடு இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த தேங்காய் கப்பு செய்கிறீங்கன்னா கப்பு கிண்ணம் அதுக்கு தேவையான ஸ்டாண்டில் வந்து நீங்கள் ஷேப் மார்க் பண்ணி கரெக்டாக வெட்டி வச்சுக்கலாம். அந்த தேங்காய் ஓடே நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறோன்னா அதுவுமே தேவைப்படும். எல்லா பொருட்களையும் வந்து இங்கே உபயோகமுள்ள பொருட்கள் தான். நீங்கள் அது வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் உருவாக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சுட்டோம். இப்போ வெட்டி வச்சதுக்கு நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். ஏன்னா நிற்கிறதுக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு வாட்டர் கேன் மூடியோ எந்த மூடி வேணுமோ இல்லை 1 ரூபா சைஸ் காயினோ அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை வந்து சதுரங்க ஷேப்லேயோ இல்லை முக்கோண ஷேப்லேயோ கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வட்ட ஷேப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப்பை ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அது எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூஸ்வலாக நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் இல்லை அந்த மாதிரி ஆஷா பிளேடு எலக்ட்ரிக் மிஷின் தான் வச்சு ஈஸியாக சீக்கிரம் வெட்டி முடிச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆஷா பிளேடு இருக்குது. ஆஷா பிளேட் மட்டும் வச்சு நீங்கள் சேஃபாக எப்படியா இருக்கலாம்னு பாருங்கள். அதே மாதிரி சின்ன பசங்களாக இருந்தால் அப்பா அம்மாவோட வழிநடத்தலோடு நீங்கள் வந்து செய்யுங்க. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்கோ அந்த மார்க்லேயே கரெக்டாக நீங்கள் அறுக்கணும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டு எடுத்தால் கூட பரவாயில்ல. பேலன்ஸ் வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணும்போது கரெக்டாக ஷேப் ஆக்கிக்கலாம். கரெக்டாக அந்த மார்க்லேயே வந்து நீங்கள் அறுத்தால் கூட ஓகே தான். அதுக்குள்ளே மட்டும் அறுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஷேப் வந்து உங்களுக்கு பாதிக்கும். கரெக்டான ஷேப் வராது. ஸ்டாண்டு உங்களுக்கு கரெக்டாக ரெடி ஆகாது. சப்போஸ் பொருள் நிற்க வைக்கனால வந்து உங்களுக்கு வந்து ஆடும், நிற்காது கரெக்டாக. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு அறுத்தால் கூட பரவாயில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அறுக்கும் போது கரெக்டாக அதே ஷேப்லேயே அறுக்குறீங்களான்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் மாற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப்பு மாறிடும். நீங்கள் எதிர்பார்க்குற வடிவமைப்பு கிடைக்காது உங்களுக்கு. வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் கப்பு இல்லை கிண்ணம் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா எப்படியோ குறைஞ்சது உங்களுக்கு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்கு மேலே கூட போகும். அந்த ஷேப் பொறுத்து, அந்த கப்போட யூசஸ் பொறுத்து, அதை பொறுத்து உங்களுக்கு ரேட் கூட வரும். இதை நீங்கள் ஆன்லைனில் விற்கவும் செய்யலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களாகவும் நீங்கள் செய்யலாம். சமையலுக்கு பயன்படக்கூடிய பொருட்களாகவோ இல்லை குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கக்கூடிய பொருட்களாகவும் நீங்கள் செய்யலாம். உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ ஒரு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு அறுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை நல்லா கிரைண்டிங் பண்ணுவோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த இல்லையா இந்த எம்ரி ஷீல்டு வச்சு இந்த மேலே இருக்க சொரசொரப்பான தன்மையை வந்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கொஞ்சம் வலுவலுப்பாக்கிப்போம். இது தட்டையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். கரெக்டாக நிற்குதான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரம் மேடு பள்ளமாக இருக்குது. எல்லா தேங்காய் ஓடுமே வந்து உங்களுக்கு சீராக ஒரே அமைப்பாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு தட்டையான வடிவமைப்பில் வந்து நீங்கள் வந்து செதுக்கிக்கோங்க. அதே மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு இந்த தூள்லாம் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். மெயினாக இந்த தூள் தான் நமக்கு மெயினாக தேவையே. கம் போட்டதுக்கப்புறம் நம்ம அது மேலே வந்து இந்த தூளை போட்டு தான் ஒட்டினா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். நார்மலாக ஃபெவிக்கல் போட்டால் நிற்காது. மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ஆனால் சூடு ஆனாலும் சரி, நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் சரி, உங்களுக்கு உடையாமல் வரும். நான் இதை முன்னாடியே வந்து நிறைய தேங்காய் ஓடு வந்து தேய்ச்சி இந்த மாதிரி நிறைய தூள் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தூள் வந்து நான் சேகரித்து வச்சுருக்கேன். இதை சேகரித்து வச்ச தூளை வச்சு நம்ம எப்படி ஓட்டுறதுன்னு பார்ப்போம். எவ்வளோ தூள் தேவையோ நீங்கள் எந்த தூளும் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த கம் ஓட்டும் போது கையில் படாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை கையில் பட்டுச்சுன்னா சுடு தண்ணி போட்டுட்டு அந்த சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் பதட்டப்பட்டு உடனே எடுத்திங்கன்னா உங்களுக்கு தோல் பிரிய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ரத்தம் வர கூட சான்சஸ் இருக்குது. எனக்கு நிறைய தடவை அந்த மாதிரி ஆயிருக்கு, நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் சுடு தண்ணி போட்டுட்டு பக்கத்தில் வந்து இன்கேஸ் ஒட்டிச்சுன்னா நீங்கள் சுடு தண்ணி வச்சு 5 நிமிஷம் கழித்து பொறுமையாக எடுத்திங்கன்னா, பொறுமையாக பிரிச்சிங்கன்னா வரும். உங்களுக்கு அவசரப்பட்டு பிச்சிடாதீங்க. கம் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இன்கேஸ் ஒட்டினாலும் உப்பு வச்சு நீங்கள் தேய்ச்சா உங்களுக்கு வந்து ஈஸியாக கம் எடுத்துக்கோங்க. கம் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே ஒட்ட போகிறீங்களோ அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் ஒரு செட்டாக விட்டுட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ கம் ஒட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு சொட்டு இருக்குது. இந்த ஒரு சொட்டே போதும். இதை வச்சுட்டு பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கையில் வச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி கையில் படாமல் பார்த்துக்கோங்க.
இப்போ ஒட்டலை. ஏன் ஒட்டலைன்னா ஏன்னா இந்த பகுதி வந்து சரியாக வந்து உங்களுக்கு தட்டை வடிவத்தில் இல்லை. அதனால் நம்ம அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம தேங்காவோட பொடி இருக்குது இல்லையா, இந்த தேய்ச்சி வச்ச பொடி, இதை வந்து நம்ம மேலே போட்டு இன்னும் ஒட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுலேயும் அந்த கம்மை ஊற்றிக்கோங்க. ஒரு சொட்டு ஊற்றினா போதும். அங்கே இங்கேயும் கொஞ்சம் அலையும். அதை வந்து வச்சு நேராக இப்படி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த மாதிரி விரலை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் இந்த தேங்காய் தூள் இருக்கு இல்லையா, தேய்ச்சி வச்ச பொடி, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அடைச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். அது மேலேயும் இந்த நீங்கள் கம்மை வந்து ஒரு சொட்டை வரும், இந்த பசி ஒரு சொட்டை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிடும். அதுக்கப்புறம் அது மேலே இந்த தூள் போட்டுட்டு திரும்ப வந்து இப்போ உப்பு ஷீட் வச்சு கிரைண்டிங் பண்ண இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் கிரைண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஷேப் கிடைக்கும். ப்ளஸ் அந்த கப்போட பாட்டம் கீழே அந்த இணைப்பு இருக்குல்லையே, அதுவும் உங்களுக்கு உடையாது. ஓரளவு உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ ஓரளவு செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பாட்டம் நீங்கள் இணைப்பு இருக்குது இல்லையா, அது ஒட்டும் போது உங்களால் விரலை வச்சு அந்த இடுக்கெல்லாம் போட முடியாது. அதனால் நீங்கள் இந்த பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஷா பிளேட் இருக்கு இல்லையா, அந்த மெலிசா இருக்க பகுதியை வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்த கொடுங்க. அழுத்த கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு அது மேலே திரும்ப இந்த பசையை போடுங்க. சொட்டு சொட்டாக விடுங்க, ரொம்ப விடாது. எடுத்தோடனே அழுத்துனா நிறைய வந்துடும், உங்கள் விரலில் தெளிக்க வாய்ப்பு இருக்குது. போட்டுட்டு அது மேலே உடனே வந்து திரும்ப இந்த பொடியை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நல்லா பிடிச்சிக்கும். போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். மேலோட்டு பொடியை மட்டும் தூவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க அந்த இணைப்பில். இந்த வெட்டுறோம் இல்லையா, இந்த பகுதி வச்சு தேய்க்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி பகுதி வச்சு தான் தேய்க்கணும். வெட்டுற பகுதி வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தூள் வந்து திரும்பவும் அறுத்துட்டு கொட்டிடும். நீங்கள் ஒட்டினது எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ அதனால் பின்னாடி இந்த கூர்மையாக இல்லாமல் இருக்க பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நீங்கள் அழுத்தி எடுத்து தேய்க்கணும். இறுதியாக நம்ம வந்து நல்லபடியாக ஒட்டியாச்சுது. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இது இணைப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஆட்டினாலும் வந்து உங்களுக்கு விழாதது. இப்போது அந்த இணைப்பு வந்து கொஞ்சம் சொரப்பாக தான் இருக்கும். அதை வந்து திரும்ப நம்ம வந்து இந்த உப்பு ஷீட் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மடக்கிக்கோங்க. நல்லா கூர்மையாக மடக்கிட்டு அதை வந்து இந்த எட்ஜஸ் இந்த உள்ள இடுக்கில் போகிற மாதிரி வச்சு நல்லா வந்து கிரைண்டிங் பண்ணுங்கள். அழுத்தி நீங்கள் தேய்க்கலாம். இப்போ தாராளமாக அழுத்தி தேய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் நினைப்பீங்க சுடு தண்ணி வச்சு இப்போது விரலை ஒட்டிச்சுன்னா, சுடு தண்ணியில் ஒட்டினா வந்து இந்த விரலை பிஞ்சிடும், உங்களுக்கு ஈஸியாக அந்த கம் வந்துடும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் இப்போ இது நீங்கள் வந்து தண்ணி பட்டால் பிரியாத உடையாதான் நினைப்பீங்க. இது வராது. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு 5 லேயருக்கு மேலே நம்ம போட்டிருப்போம். கம் போட்டு நம்ம நல்லா டைட்டாக ஒட்டியிருப்போம். கம்மு போட்டுட்டு அது மேலே இந்த தேங்காய் தூள் பொடியை போட்டுட்டு திரும்ப கம் போட்டு பொடியை போட்டு திரும்ப இது வந்து நம்ம ஒரு 6 வாட்டி மேலே செஞ்சுருப்போம். அதனால் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம தேங்காய் பொடி போட்டு உங்களுக்கு அந்த தேங்காய் தண்ணி வந்து அவ்வளோ இழுக்காது. உங்களுக்கு எந்த தண்ணி போட்டாலும் சரி. ஏன்னா இது நான் ஆல்ரெடி வீட்டில் பரிசோதிச்சிருக்கேன். உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் பென்சில் இருக்கிற ஸ்டாண்டாக கூட ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் பார்க்குறதுக்கு கப் மரத்துக்கு டீ கப்போ இல்லை காஃபி குடிக்கிற கப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு தினசரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு இணைஞ்சு வாழுங்க. இப்போது இது உங்களுக்கு ஷைனிங்காக தெரியுது. நீங்கள் மிச்சம் இந்த வீடியோக்களில் தொலைக்காட்சிகள்லாம் பார்ப்பீங்க, ஷைனிங்காக தெரியுதுக்கு ஒரு சில பேர் வார்னிஷ் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் குடிக்கிறதுக்கு வார்னிஷ்லாம் அவங்களை அப்ளை பண்ணால் அதில் குடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் இயற்கையாக வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை எந்த எண்ணெய் இருக்கோ சாப்பிட்ற எண்ணெயை வந்து நீங்கள் மேலோட்டம் வந்து தடவினாலே உங்களுக்கு அந்த வலுவழுப்பு தன்மை கிடைக்கும். அதே மாதிரி இது எப்படி வந்து நீங்கள் பராமரிக்கணும்னா, ஒரு வாட்டி நார்மலாக நீங்கள் டீ காஃபி குடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுட்டு சோப் போட்டு இல்லை எலுமிச்சைப்பழம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு காய வைக்கும்போது எல்லாம் துணி வச்சு தொடச்சிட்டு ஃபைனலாக வந்து எண்ணெயை தடவிட்டு நீங்கள் காய வைக்கலாம். அதுவும் எப்படி நான் காமிக்கிறேன். இது நார்மலாக சாப்பிட்ற எண்ணெய், சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கதர் துணி இருந்தால் அதை வந்து நீங்கள் தேய்ச்ச பகுதியில் மேலோட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுவே போதும். நீங்கள் வார்னிஷ் அதெல்லாம் வந்து செயற்கையான பொருள் எதுவும் செய்யாதீங்க. வார்னிஷ் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வலுவழுப்பாக மென்மையான தன்மை கிடைக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொருட்களும் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும், சீக்கிரமாக உடையாது. உங்களுக்கு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சிட்டு நார்மலாக காய வச்சிடலாம். காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் முழுன்னு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அது மாதிரி தேங்காய் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பொருளையும் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. வேஸ்ட்டாக இருக்க பொருளை வச்சு எப்படி உபயோகமுள்ள பொருளாக செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. நன்றி, வணக்கம்.